இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஜூஸியாக பன்னீர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க, கொட்டை இல்லாமல். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு அஜ்வின், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் திக்னஸ் வரணும். இப்போ பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கணும் க்யூப்ஸு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒவ்வொரு சைடும் வந்துட்டு ஒரு நிமிஷம் வேக விடுங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ 2 சைடுமே கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போது அதே பேனில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்குன பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். இப்போது இதில் ஒரு 5 டீஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப். இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி. இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக திக்காக ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணி இது ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எல்லாமே உள்ளே நல்லா ஜெல் ஆகும். அதுக்காக இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொரியாண்டர் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலே செய்யக்கூடிய பன்னீர் ஃப்ரை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.